ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு நம்ம வீட்டில் என்னோட மோஸ்ட் ஃபேவரட் சிக்கன் வடை தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 1/2 கிலோ சிக்கன் எடுத்துக்கோங்க. அதை குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு அதில் வந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 ஸ்பூன் உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 15 மினிட்ஸ் மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். சிக்கன் மேரினேட் ஆகிட்டு இருக்கும் போதே நம்ம இன்னொரு பேனில் வந்து 6 கிளாஸ் அளவுக்கு அரிசி மாவை ஆட் பண்ணிக்கிறோங்க. இப்ப அரிசி மாவு ஆட் பண்ணதுக்கப்புறம் 1 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பையும் ஆட் பண்ணிட்டு, தண்ணி கொஞ்சமா ஆட் பண்ணி நல்லா வந்து ஒரு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சில நம்மளோட மாவ ரெடி பண்ணி வச்சுக்க போறோம். இப்போ ஒரு 10 மினிட்ஸ் மாவ நம்ம சைட்ல வச்சுட்டு, ஒரு பேன்ல கொஞ்சமா தேவையான அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணி, நம்ம ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சிருந்த சிக்கனையும் நல்லா சிக்கன் 65 கன்சிஸ்டன்சில நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போறோம். இந்த வடை வந்து நீங்க சிக்கன் மட்டும் இல்ல, ஷ்ரிம்ப்ல செஞ்சாலும் ரொம்பவே டேஸ்ட்டா இருக்கும். ஷ்ரிம்பும் சேம் ஃபார்மேட்ல நீங்க வந்து செஞ்சுக்கலாம். இப்ப நம்ம வந்து சிக்கன்ல ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ சிக்கன் ரெடி ஆயிட்டே இருக்கும்போது இன்னொரு பேன்ல கொஞ்சமா ஆயில் ஆட் பண்ணி 2 வெங்காயத்த நல்லா குட்டியா ஸ்லைஸா கட் பண்ணி அதையும் நம்ம ஆட் பண்ணிட்டு லைட் ப்ரௌனிஷ் ஆற வரையும் நம்ம அந்த வெங்காயத்த ரெடி பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம். அண்ட் அட் த சேம் டைம் ஒரு 11 கிரீன் சில்லிஸையும் குட்டி குட்டியா கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிட்டு, 1 ஸ்பூன் உப்பையும் நம்மளோட வெங்காயத்தோட ஆட் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் லைட் ப்ரவுன் கன்சிஸ்டன்சில வர வரையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்ப நம்ம சிக்கனும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்ப நம்ம ஆல்ரெடி வந்து ரெடி பண்ணி வச்சிருந்த மாவுல நம்ம வெங்காயம், பச்சை மிளகாவ ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, அண்ட் அதோட கொஞ்சமா கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் எல்லாம் நல்லா மிக்ஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருந்த சிக்கன் 65 மிக்ஸரையும் நம்ம இதில ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் எல்லாத்தையும் மேரினேட் ஆக வச்சுருவோம். அண்ட் இப்ப நம்மளோட மிக்ஸ்சர் வந்து ரெடி ஆனதுக்கப்புறம், தனியா ஒரு பேன்ல கொஞ்சம் டீப் ஃப்ரை பண்ற அளவுக்கு ஆயில் கன்சிஸ்டன்சிய அதிகமா வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம வடை சுடுற மாதிரியே இந்த வாடாஸோட மாவையும் 1 பை 1ஆ ரோல் பண்ணிட்டு, நம்ம நார்மலான மெதுவடை எப்படி சுடுவோமோ, அதே மாரி டீப் ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா, சூப்பர்பான வடை ரெடிங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி வந்து பெர்சனலி எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அண்ட் ஒரு சின்ன மசாலா டீயோட இந்த வடவையும் வச்சு சாப்பிடும்போது, ரொம்பவே டேஸ்டியாவும் அண்ட் யம்மியாவும் இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னும் இந்த மாரி நெறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம என் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ். பாய்.